அன்பு நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு சிம்மராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியுடைய பலாபலனை பற்றி பார்க்க உள்ளோம். இந்த உங்களுடைய சிம்ம ராசி நேயர்களே, இவ்வளவு நாள் உங்களுக்கு கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியாக மாறுறாரு. அப்போ கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனிக்கு போகும்போது, இந்த அஷ்டம சனிக்கு சனி வந்தார்னா அஷ்டமங்கிறது அது 8. அப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆனார்னாவே 7ரை சனியில் என்னென்ன பலாபலன்களை நம்ம பார்த்தோமோ அதை அத்தனையும் அஷ்டம சனியில் பார்ப்போங்கிற ஒரு விதி. அப்போ இந்த அஷ்டம சனிக்குடைய பலாபலனை குறிப்பிடும்போது பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த அஷ்டம சனியை பார்ப்போம். அதாவது இந்த அஷ்டமத்துக்கு வரும்போது மரண பயத்தை கொடுப்பான், தீராத வியாதிகள் ஏதாவது கொடுத்துருவான், வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய இழப்பீடை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அஷ்டம சனி சில நேரத்தில் சில சிம்மராசி நேயர்களுக்கு அமைகிறது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி உங்களுடைய திசாநாதன் புத்திநாதன் நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை நாம் சரி பண்ணிட்டு வரலாம். சப்போஸ் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனியினுடைய பலன் மிக குறைவாக இருந்து திசாநாதன் புத்திநாதன் கெட்டிருந்தாவோ இல்லை சனியுடைய திசை ஏதாவது நடந்திருந்தாவோ நடக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடிய சனியாக அமைஞ்சிடும். அது மட்டும் அல்ல, கடன் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடுவார், உடல் ரீதியான மன ரீதியான உபாதைகளை கொடுத்துருவார், தீராத வியாதிகளை கொண்டு வந்து கொடுத்துருவார், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடை கொண்டு வந்து கொடுத்துருவார், பிள்ளைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலையை கொடுத்துருவார், வம்பு வழக்குகளில் போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுறாதீங்க, போட்டால் அவங்களால் கட்ட முடியாது, அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும். வீட்டில் பெரியவர்கள் தாய்மார்கள் இருந்தாங்களா பெற்றவங்கள் இருந்தாங்களா அவங்கள அக்கறையோடு பாதுகாத்துக்குங்க. அவங்களோட பிணக்குகள் சண்டைகளை வச்சுக்காமல் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு இருந்ததுன்னா மருத்துவ செலவு செய்து அவங்கள பாதுகாத்துக்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய பொதுவாகவே பார்த்தீங்களா, அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த பெண்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. சிம்ம ராசியில் இருந்த பெண்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பார்த்தீங்களா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அவங்க அமைஞ்சிருப்பாங்க. நான் நிறைய சிம்ம ராசினருடைய ஜாதகத்தை நான் பெண்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க பர்சனலாக அவங்களோட கேட்குற விஷயத்தில் பார்க்கும்போது எப்படி உங்களுடைய திருமண வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒருத்தர் கூட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்கன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சிம்மராசினியர்கள் பாதிக்கிறாங்க. காரணம் அது ஒரு ஆண் கிரகத்தினுடைய வீடு. அந்த ஆண் கிரகத்தினுடைய வீட்டில் இந்த பெண் இந்த சிம்மராசியில் இந்த பெண்கள் பிறக்கும்போது அவங்களுக்கு 12ஆம் இடமாக அந்த பெண் ராசியாவது அமைஞ்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த 7ஆம் வீடுன்னு கலஸ்தர ஸ்தானத்துன்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்களா சனியுடைய வீடு கும்பம். அப்போ இந்த சனிக்கும் சூரியனுக்கும் ஒத்து வரவே வராது. அப்போ இந்த 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்து திருமண ஸ்தானத்தை சனியை குறிக்கும் போது முக்கால்வாசி பேர்களுக்கு சிம்ம ராசிகளுக்கு சனி அந்த அளவுக்கு சுபமாக அமையறதில்லை. அதனாலேயே திருமண வாழ்க்கை அவங்க ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கையாக அமைச்சாங்க. நல்ல சிறப்பாக இருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, எல்லா விதமான நலம் வளர்ந்துட்டு கௌரவமாக அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த சனி யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியாக தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஆகவே இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்கள் அமைச்சிக்கணும். அது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆகட்டும் இல்லை ஆண் பிள்ளைகள் ஆகட்டும் அவங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பெற்றோர்கள் கவனித்து பாருங்கள். ஏன்னா தவறான பாதைக்கு தவறான சூழ்நிலைக்கு அவர்கள் உட்பட வேண்டிய காலகட்டமாக இந்த அஷ்டம சனி அமைஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பகையான கிரகம் போய் சமமான இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம்
சனி பிரீத்தி பண்ணினீங்களா ஓரளவுக்கு சமாளித்து நீங்கள் வெளியே வரலாம். இப்போ என்ன பண்ணணும், சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 9லேருந்து 10:30 மணிக்குள்ள ராகு காலத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த அஷ்டமி சனியினுடைய தாக்கத்திலேருந்து வெளிவரலாம். நன்றி நேயர்களே.